சித்தர்கள், ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்கள் மதிநுட்பமும் சூக்ஷ்மமாக எழுந்தருளி நம்மை இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இறைவணக்கத்தோடும் குரு வணக்கத்தோடும் தொடங்குவோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாட ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான, கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான, குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி, குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே, குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி, குறித்தென்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்று நமக்காக ஒரு ஆழ்ந்த தவம் நடத்தி கொடுத்த ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இன்றைய சிந்தனை வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு வாழ்த்து. அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூறும் சொற்களினால் வாழ்த்து பாடி
சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்கவென அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பால் பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகு உயட்டும். வாழ்த்து. திருக்குறளிலே வள்ளுவ பெருந்தகை முதல் அதிகாரத்திற்கு வைத்த தலைப்பு இறை வணக்கமோ அல்லது அதை போன்ற வேற்று சொல்லோ அல்ல, கடவுள் வாழ்த்து என்ற அற்புதமான தலைப்பை இட்டார். இந்த தலைப்பிலேயே அற்புதமான ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. இறைவனை வணங்கித்தான் எல்லா செயல்களையும் தொடங்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம், பாரம்பரியமாக செய்து வரக்கூடிய ஒன்று. அது நன்றி உணர்வும் கூட. என இறைநிலையிலிருந்து தான் எல்லாமே வந்தது. எனவே அவனை வணங்கி ஒரு தொழிலை செய்வது என்பது ஏற்புடையது, அர்த்தமுடைய செயல் கூட. ஆனால் வள்ளுவ பெருந்தகை அதை குறிப்பிடாமல் கடவுள் வாழ்த்து என்று குறித்ததற்கான உட்பொருள் என்ன? கடவுள் என்ற சொல் பொதுவாக இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லாக நாம் புரிந்து வைத்திருந்தாலும் அது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல். கட உள் என்ற வினை சொல். அப்ப உள் கடந்து போனால் என்ன தெளிவு கிடைக்கும்? இறைவனை அறிவதற்கான மார்க்கம் டைவ் இன் இஸ் டிவைன், உள் கடந்து போவது. அப்ப உள்கட 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 என்ற வினை சொல்தான் கடவுள் என்ற பெயர் சொல்லாக மாறியிருக்கும். இது இறைநிலை என்பது பெயர் சொல், ஒரு பொருள் மூலம். அந்த மூலத்தை அறிவதற்கான வழிவகை ஒரு செயல் திட்டம், உள் கடந்து போவது. அப்படி உள் கடந்து போகின்ற போது பெறுவது இறை அனுபவம். அதன் வெளிப்பாடு என்ன, அதற்கு அடுத்து புரிந்து கொள்வது என்ன என்றால், அந்த இறைநிலையே ஒரு விதியோடு செயல்படுகிறது. சுத்த வெளியிலிருந்து இயக்கம் பிறந்த போதே விதியும் பிறந்தது. இயல்போக்கம் சொல்கின்றோமே, இறைத்துகள் இயங்க தொடங்கிய நிலை. அந்த இயல்போக்கமாக இயக்கம் தொடங்கிய போதே விதியும் பிறந்ததனால் அதுக்கு இயல்போக்க விதி என்று பெயர், தி லா ஆஃப் மியூட்டேஷன். எனவே துவக்கம் முதல் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் ஒரு விதிக்குள் நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம், ஒரு எல்லைக்குள் நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். இந்த எல்லைக்குள் வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, இன்பமே இயற்கையில எங்கும் ஏதிலும் எப்போதும் நிறைந்திருக்கும். எல்லை கடக்க தொடங்கினால், எல்லை கடந்து விட்டால், இடந்தோட்டத்திற்கு வெளியே வந்து விட்டால் துன்பம் நிச்சயம். இதை வாழ்ந்து பெற்ற அனுபவமாக சொல்கின்றார். நான் உள் கடந்து போனேன், இறைவனை அறிந்தேன். அந்த இறைவனே ஒரு விதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் இந்த உலகமாக. அப்படி வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு உரைக்கிறேன். அப்ப வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. அதை பெயர் சொல்லாக மாற்றுகின்ற போது வாழ்த்து, வாழ்த்துரை என்றால் வினைச்சொல், வாழ்ந்து உரைப்பது. வாழ்த்து என்பது பெயர் சொல். அப்போ கடவுள் வாழ்த்து என்கின்ற போது இறை உணர்வும் அறநெறியும் அறிந்த அறிவின் தெளிவே, அந்த தெளிவின் வெளிப்பாடே, அறிவுரையே, தத்துவமே வாழ்த்துரை. அப்படி மகர்ஷி அவர்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து தந்ததுதான் மனவளக்கலை. அவர் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒன்றை கற்பனையாகவோ அல்லது மற்ற நூல்களிலிருந்து எடுத்தாண்டோ நமக்கு எந்த செய்தியும் தத்துவம் நமக்கு சொல்லவில்லை.
எல்லாமே அனுபவத்தில் விளைந்த முத்துக்கள். அந்த வகையிலே வள்ளுவரைப் போல மற்ற மகான்களைப் போல இறைநிலை உணர்ந்து எப்படி அது இறைத்துகளாக வெளிப்பட்டது என்ற நிலையிலிருந்து அவருடைய விதி தத்துவத்தை அனைத்தையும் தெளிவாக உணர்ந்து வாழ்க்கையிலே அனுபவித்து பார்த்து பெற்ற உண்மைகளை, சத்தியங்களை எல்லாம் நமக்கு ஒரு தத்துவமாக மட்டும் அல்லாது ஒரு செயல் திட்டமாக எதை அடைய வேண்டுமோ அதை எப்படி அடைவது என்ற வழிவகையாக அமைத்து தந்ததுதான் மனவளக்கலை பயிற்சி முறைகள். உடற்பயிற்சி, காயல்பம், தவம், அகத்தாய்வு எல்லாமே பயிற்சிகள். அப்படி மகர்ஷி அவர்கள் இந்த பயிற்சியின் மூலமாக உலகம் எந்த நன்மை அடைய வேண்டும் என்பதை இந்த கவியில சொல்றாங்க. அறிவென்ற தொட்டிலினே உலகை ஏற்றி. உலகம் எங்கே இருக்கிறது என்றால் அதல பாதாளத்தில் கிடக்கிறது. மூட நம்பிக்கைகள், சட்ட திட்டங்கள், சமுதாய சீர்கேடுகள், ஒரு சிலர் மட்டுமே வசதியாக வாழ, அவர்களுக்காகவே உழைப்பது என்று மக்கள் தவிக்க, இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன மார்க்கம்? ஆள்பவனிடத்தில் இருந்து மக்களுக்கு நன்மைகள் வந்து சேருமா, அல்லது மக்களோடு மக்களாக வாழ்ந்து பெற்ற அனுபவங்கள் எல்லாம் சந்தித்து இதிலிருந்து நம்முடைய மக்களை கை தூக்கிவிட வேண்டும் என்ற இவர்களிலிருந்து ஒருவன் அங்கே போனால் அவன் நலம் தரும் திட்டங்களை தருவானா? இந்த ரெண்டு கேள்வி, மேலிருந்து கீழே வருவதா அல்லது கீழே இருந்து மேலே போவதா, சட்டத்திலிருந்து மனிதனா அல்லது மனிதனிலிருந்து சட்டத்திற்கா என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது மகர்ஷி என்ன சொல்றாங்க? வாழத் தெரியாதொரு வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதொரு ஆட்சியே நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழைகள், நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். 100க்கு 100 சத்தியம் வாக்குது. இன்னைக்கு அப்படியே தமிழ்நாட்டை, இந்தியாவை, உலகத்தை பாருங்க. 100க்கு 100 சத்திய வாக்குது. அளவு கூட இந்த தத்துவத்திலிருந்து நாம் பிரித்து பேச முடியாது. அத்தனையும் பார்க்கின்றாங்க, காட்சியாக பார்க்கிறோம் நம்ம. அப்ப இதிலிருந்து யார் தூக்கி வைக்க முடியும் என்றால், அறிவென்ற தொட்டிலினிலே உலகை ஏற்றி. ஒரு சில மகான்கள் மட்டுமே அந்த அறிவென்ற தொட்டிலே வாழ்ந்து சுகம் பெற்றார்கள். சாமி சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற போது பிரபஞ்ச அளவிலே மனதை விரித்து நின்று கொண்டா அப்படியே அந்த ஜீவாந்த தொட்டிலே ஆடுவது போல இருக்கும் அப்படிம்பார். எப்படி தாய் குழந்தையை தொட்டில போட்டு தாளாட்டுகிறார்களோ அது போல இந்த ஜீவாந்த தொட்டிலே இயற்கை அன்னை நம்மை தாளாட்டுவாள் என்று மகர் சொல்லுவாங்க. மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் நிலை மாறாமல் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் அறிவென்ற தொட்டில். அங்கே சில மகான்கள் மட்டுமே போனார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. அங்கே போனவங்க யாரு? இறை தத்துவத்தை அறிந்த சில பேர் மட்டுமே அந்த அறிவென்ற தொட்டிலே வாழ்ந்து சுகம் கண்டார்கள். மற்றவங்களை நரகத்தில் விழுந்து கிடக்கிறோம். எங்கும் எதுக்கும் எல்லாவற்றுக்கும் போட்டி, பொறாமை, போராட்டம். இது ஒரு வாழ்க்கையா? அதனால்தான் இன்றைய சூழ்நிலையில் ஒரு குழந்தையை பெறுவது மகிழ்ச்சியான செயல் அல்ல, பெருமைக்குரிய செயல் அல்ல. தாய் தந்தையே அந்த குழந்தைக்கு விதிக்கின்ற ஆயுள் தண்டனை. இன்றைக்கு உலகத்திலே வாழ்வது ஒரு ஆயுள் தண்டனை. இதுலயே இருப்பவர்களுக்கு இந்த சாக்கடை வாழ்க்கைய ரசனை இருக்காதுலயே. இது போல் சொர்க்கம் வேற என்ன என்று கேட்கின்ற பன்றிகள், சாக்கடையில் ஊறுகின்ற பன்றிகள் போல நம் மக்கள். இவர்கள் தெய்வீகத்தை பற்றியோ தர்மத்தை பற்றியோ காதுல கேட்க கூட விரும்ப மாட்டாங்க.
அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை யார் அந்த தொட்டிலில் ஏற்ற முடியும்? அவரவர்கள் தான் பயிற்சி செய்யணும். என் பசிக்கு நான் தான் உணவாக அருந்தி ஆகணும். அதே போல் என் ஆத்மாவுக்கு நான் தான் தூய்மைக்கான பயிற்சிகளை செய்தாகணும். அப்படி அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூறும் சொற்களினால் வாழ்த்து பாடி, அதாவது இந்த அன்பூறும் சொற்களினால் வாழ்த்து பாடி, இந்த பழைய திரைப்படத்துல 4 வரிகள் வரும். ரொம்ப அற்புதமான வரிகள், டக்குன்னு நினைவுக்கு வரல. புகழோடும் பொருளோடும் வாழ்வாய் நீயே அப்படின்னு அந்த பாட்டு முடியும். துவக்கம் என்ன? சரி, இன்னொரு நாள் பார்ப்போம்னு எனக்கு வந்தேன். ஸோ அப்படி அந்த குழந்தையை தாளாட்டுகின்ற போதே அந்த அன்பு பொன்னோடும் பொருளோடும் புகழோடும் வாழ்வாய் நீயே என்று அந்த வாழ்த்து பாட்டு, அது போல் இந்த உலகமே ஒரு நிறைவான மகிழ்வான ஒரு அற்புதமான வாழ்க்கையை, சொர்க்கலோகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான தாலாட்டு வாழ்த்து. அன்பூறும் சொற்களினால் வாழ்த்து பாடி, அன்பே சிவம், அன்பே இறைநிலை. அப்ப அன்பு ஊறும் சொற்களினால் என்றால் இறைநிலையிலிருந்து தருகின்ற வாழ்த்து, பெறுகின்ற வாழ்த்து. அற்புதமான, என்றைக்கும் கவசமாக அமையக்கூடிய ஒரு பாதுகாப்பு வாழ்த்து அது. அன்பூறும் சொற்களினால் வாழ்த்து பாடி, சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும். அதாவது ஒரு முறை மருதமலைக்கு வந்தேன். அங்க மலை பஸ் சின்ன வண்டி போகும். அது எல்லாரும் கியூ நின்று இருந்தாங்க. நானும் அந்த குழுவோட இணைந்து நின்று இருந்தேன். ஒரு அம்மாவும் 2 பிள்ளைகளும் பிறகு வந்தாங்க. வந்தவங்க கியூல நிக்கல, அங்கேயே உட்காந்துட்டாங்க முன்னாடி. சரி, மற்றவங்க நினைப்பாங்க எதுக்கோ உட்காந்துருக்காங்க, ஓய்வுக்கு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிற்றுந்து வந்து நின்ன உடனேயே குடுகுன்னு ஓடி போய் எழுதிட்டாங்க. யாரும் அது குறை சொல்லவும் இல்லை, அதை பத்தி விமர்சனம் பண்ணல, அந்த அம்மா கீழே இறக்கி விடவும் இல்லை. நான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த அம்மா பண்ற தப்பு கூட பரவாயில்ல, அந்த சிறு குழந்தைகளுக்கு என்ன ஒழுக்கத்தை போதித்திருக்கிறாள் பாருங்க. இப்படி வளர்கின்ற குழந்தை எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும் பின்னால்? அப்போ சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்தை போதித்து வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தாய் தந்தையர், அப்படிப்பட்ட உறவு நட்பு, அப்படிப்பட்ட சமுதாயம் இருந்தால்தான் குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கும். இல்லைன்னா எய்தவன் இருக்கு அம்பை நோவதேன், ஒழுக்கம் கெட்ட மனுஷன் சொன்னா அவனுக்கு தப்பு சொல்லி என்ன பண்றது? வளர்த்த முறை எப்படி, பெத்த முறை எப்படி? கீதையுடைய பாஷையில சொன்னோம்னாக்க அந்த கர்ப்பமே கேடுகிட்ட கர்ப்பம் என்றாரு வியாச பகவான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அந்த கர்ப்பமே கேடுகிட்ட கர்ப்பம் என்றார். இப்படி எத்தனை கோடிகள் இருக்கீங்க. எனவே சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும், நேர்மை என்றால் இறைநீதிக்கு இணங்கி வாழ்கின்ற அறிவு திறம் என்று அர்த்தம். கூர்மை, நேர்மை, இருமை வகை அறிந்து ஈண்டு அறம் பூண்டோர் என்பார் வள்ளுவ பெருந்தகை. இருமை வகை அறிந்து ஈண்டு அறம் பூண்டோர். கூர்மை என்பது எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதை வாழ்வின் மேன்மைக்காக, வசதிக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவின் திறம், உழைப்பின் திறம். அப்படி கண்டெடுக்கின்ற பொருட்களிலே துன்பம் வராமல் காத்துக்கொள்வது, அந்த அறிவுக்கு, நம்மை வழிநடத்துகின்ற அறிவுக்கு பெயர் நேர்மை. எனவே கூர்மை, நேர்மை என்ற 2 துறைகளையும் தெளிவாக ஒருவர் புரிந்து கொண்டு விட்டால் அவருடைய வாழ்க்கை அறம் சார்ந்ததாக மட்டும் இருக்குமே தவிர அங்கே அணு அளவும் பாவத்திற்கான சிந்தனையே வராது. அப்படி நேர்மையோடு, இறை நீதியோடு பொருந்தி வாழக்கூடிய, தர்மத்தோடு இணைந்து வாழக்கூடிய, அறத்தோடு வாழக்கூடிய அந்த பக்குவம்
சிந்தனையின் வளத்தோடும். இப்போ நேர்மை வந்த பிறகு சிந்தனை வளம் என்ன? இந்த இரண்டையும் பயன்படுத்தி வாழ்க்கையில துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்ப்பது. அதான் ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்ப பெரியோர்கள் புரிந்து கொண்டு சிறியோருக்கு வழிகாட்டுவது. இப்படி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் பலத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்கவென அழுத்தமான நினைவர்களை பரப்பி தவம் செய்கின்றேன். இதுதான் ஒரே வழி. உலகத்தில் சாந்தமும் அமைதியும் தவழ்வதற்கான ஒரே வழி இதுதான். இதை சிந்தனை வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்க என, அன்பு கொண்டு இறை உணர்வு, நெறியோடு இறைந்தை மதித்து வாழ்கின்ற அறநெறி. அப்ப அன்பு கொண்டு நெறியோடு வாழ்கவென அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். சாமிஜி இருந்த வரைக்கும் காலை 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தினசரி இந்த உலகத்தை நினைத்து வாழ்த்தி தவம் செய்வார். அன்பர்களும் அந்த நேரத்தில் எழுந்து தவம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அப்படி பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பால். இதுக்கெல்லாம் தடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறி புலன்களை அடகு போன வாழ்க்கை. அதாவது 5 புலன், உணர்புலன்கள் சொல்றோம், செயல் புலன்கள். இந்த 10 புலன்களிலே பெறுகின்ற சுகபோகங்கள், பெறுகின்ற பொருளாதார மேன்மைகள், இந்த இரண்டிலேயே வாழ்க்கை தொலைந்து போனது. வாழ்க்கை என்பது என்ன என்று கேட்டால், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வசதியான இடத்துல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல 2 குழந்தைகளை பற்றி சுகமா இருக்கணும். 6 அடகு போன வாழ்க்கை, 6 அம்சங்களில் அடகு போன வாழ்க்கை. படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து போறது. என்ன அருமையான வாழ்க்கையை பார்த்தீங்களா? படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து போறது. சூப்பர். இதை விட என்ன பாக்கியம்னு சொல்லுங்க. இதிலேயே சுகம் கண்டு போன சமுதாயம். இதற்கு மேல் ஒன்று இருக்கிறது. இந்த மனிதனுக்கு ஒரு மறுபக்கம் உண்டு என்பது கூட கோடிக்கணக்கான பேருக்கு தெரியாது. சொன்னாலும் கேட்பதற்கு ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை. எனவே பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பால். புலன் அடக்கம், மன அடக்கம் வந்தால்தான் அருவமாக உள்ளே இருக்கின்ற இறை ஆற்றலை உணர முடியும். அந்த உணர்வு போகின்ற போது ஏற்படக்கூடிய உள்ள பூரிப்பு, அருள் பூரிப்பால். அப்படி பூரிக்கின்ற போது உள்ளே போனது இறை உணர்வை பெற்றது. அவருடைய அன்பும் அருளும் பூரிக்கின்ற போது தன்னிலே மலர் தோன்றி உலகிலே மலர்ந்து நிறைவு பெறும். அப்ப தன்னலத்திலே தொடங்கி பொதுநலத்திலே முழுமை பெறும். எனவே பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பால் பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகு உயட்டும். பொங்கி வரும் நல் வாழ்த்து. எப்ப பொங்கி வரும் நல்வாழ்த்து? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உணர்வு நம்மிடத்திலே ஆழமாக கலந்து போகின்ற போது, உயிரோடு உணர்வோடு அறிவோடு கலந்து போகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு பூரிப்பு. பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகு உயட்டும். அப்படிப்பட்ட நல்வாழ்த்து மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாமும் தவத்திலே அவ்வப்போது வாழ்வளமுடன் வாழ்க வையம் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேன்மை பெற்றிருக்கிறது, குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு மேன்மை பெற்றிருக்கிறது, சமுதாய வாழ்க்கை, உலக வாழ்க்கை எந்த அளவுக்கு மேன்மை பெற்றிருக்கிறது என்று பார்க்கிற போது என்ன மார்க் போடலாம்? பாஸ் மார்க்கா, ஃபெயில் மார்க்கா, 50, 60, டிஸ்டிங்ஷனா, சென்டமா?
ம். அப்போ நல்வாழ்த்து தருபவர்கள் எண்ணிக்கை சில லட்சங்கள். உலகத்தின் ஜனத்தொகையோ 820 கோடி மக்கள். அதிலே வருகின்ற ஆசா பாசங்கள். நீங்க கோயிலுக்கு போங்க, ஒரு திருவிழா நேரத்துல போய் பாருங்க, அன்றைக்கு உங்க மனநிலை எப்படி, அத மனசுல வச்சுக்கங்க. ஒரு சாதாரண நாள், யாரும் இல்லாத வேலை, கோயில போய் உட்காருங்க. அதே கோவில், அதே இடம் தான், உட்காருங்க. இப்ப அதோடைய அலைக்களத்தை ரசிச்சு பாருங்க. இது எங்கே தொலைந்தது அன்னைக்கு? அப்போ இந்த தெய்வீக அலைகள் எல்லாம் அந்த காந்த களத்தையே கலங்கப்படுத்தும் அளவுக்கு இவருடைய ஆசா பாசங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த கோயிலுக்கு இருக்கின்ற களத்தையே கலங்கப்படுத்தும். ஸோ இதெல்லாம் வேறுபாடுகள். அப்போ நம்ம போய் உட்கார்ந்து பயிற்சி செய்து பார்த்தால் அந்த பேதம் தெரியும். அப்ப தெய்வீக இருக்கின்ற போது செய்கின்ற தவத்திற்கும், மக்கள் மத்தியில் இருக்கின்ற போது செய்கின்ற தவத்துக்கும் எத்தனை வேறுபாடு இருக்குன்னு காரணம் என்ன? அவருடைய உணர்ச்சி அலைகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள் எல்லாம் இதை அந்த அலைக்களத்தை மாற்றும். அதனால் இப்போ வாழ்த்துபவர்கள் மகான்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, பெரிய மக்கள் தொகையோ மிக அதிகம். இப்போ எப்படி செயல்பாட்டுக்கு வர முடியும்? அதனால்தான் நேற்றைக்கு சொன்னமே, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவென்ற தொட்டிலே அதிகமான மக்கள் தாலாட்டு பாடணும். அப்போ இந்த உலகம் அற்புதமான சொர்க்குலோகமாக இருக்கும். அது வரைக்கும் சோர்ந்து போக முடியாதே, வாழ்ந்து பார்க்கணுமே. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. கிறிஸ்பா சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஞானமும் வாழும் என்ற தொகுப்பிலிருந்து வாழ்த்து என்ற தலைப்பில் மகரிஷியோட கவிக்கு ஒரு அருமையான விளக்கம் வழங்கிய பேராசிரியர் அவர்களை வாழ்த்திடலாம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் மற்றும் மற்றவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் அடியேன் பாடுகிறேன். அதுக்கப்புறம் சூர்யா ஜெயமணி அம்மா, நீங்கள் இது பாடுறீங்களா? பிரம்மஞான பாடல். அப்புறம் உலக நல வாழ்த்து சேஷாச்சலம் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். சூர்யா ஜெயமணியம்மா, நீங்க பரமஞான பாடல் பாடுறீங்களா? பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம்
நிறைவெளியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நடத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையாலும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நில உணப்பணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்று கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்க.